மயிலோட அம்மா மயில்கிட்ட எல்லாம் சொல்லிக் குடுக்குறதெல்லாம் சொல்லிக் குடுத்து ஸ்டேஷனுக்கு கூட்டு வராங்க. அங்க வந்தோனே இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க, "என்னம்மா உங்கிட்ட வந்து வரதட்சணை கொடுமை பண்ணாங்களா? இவங்க எல்லாருமே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம இப்படி எல்லாத்தையும் பார்த்தோன்னா, எல்லாத்தையும் பாவமா இருக்குதே! அம்மா இப்படி பண்ணி வச்சுட்டாங்களே! இவங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்தா கண்டிப்பா நம்ம சேர்ந்து அங்க வாழவே முடியாது போல இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா வேணா இப்படி சொன்னா தான் வந்து நான் அங்க போய் சேர்ந்து வாழ முடியும்னு வேற சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டே நின்னுட்டுருக்காங்க. "என்னம்மா உன்னத்தான் கேட்குறேன். வாய் தொறந்து சொல்லு" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா மீனாவும் வந்துடுறாங்க. ஆமா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "அப்ப இவங்கலாம் தான் உன்ன வரதட்சணை கொடுமை பண்ணாங்க. அப்படித்தானே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா மேடம். அதான் அவ சொல்லிட்டால்ல. திரும்ப திரும்ப எதுக்கு கேட்குறீங்க? அவளே பயந்து போய் இருக்கா." அப்படிங்கிற மாரி மயிலோட அம்மா சலிச்சு அப்படியே வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. "இங்க பாருங்க, நீங்க என்னதான் நீங்க உங்க பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணீங்கனாலும், அவிங்க இது வந்து மேஜர். அதனால வந்து அவிங்க என்ன சொல்றாங்களோ, அதத்தான் இங்க எடுத்துக்க முடியும். தேவையில்லாம நீங்க குறுக்க பேசாதீங்க. அவங்ககிட்ட விசாரிச்சுட்டு இருக்கிறேன்ல." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே உடனே கோமதிக்கு செமையா கோவம் வருது. "ஏன்டி உன்கிட்ட வரதட்சணைன்னு ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் நம்ம கேட்டுருப்போமா? இப்படி வந்துட்டு உங்க அம்மா சொல்ற பொய்க்கெல்லாம் ஆமான்னு சொல்லி தலையாட்டுறியே! நான் கூட என்னமோ நெனச்சுட்டு இருந்தேன். எல்லாம் சேர்ந்து தான் பண்றீங்கல்ல." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மீனாவும் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ உடனே வந்துட்டு மயில்ட்ட கேட்குறாங்க, "காலையில கூட உங்ககிட்ட நான் கேட்டேன்ல, இப்படிதான் நீங்க பொய் பேசுவீங்களாங்க்கா? சொல்லுங்க. இவங்கலாம் வந்து உங்ககிட்ட வரதட்சணை வேணும்னு சொல்லி கேட்டாங்களா? எப்படி உங்கனால இப்படியெல்லாம் வந்து இம்புட்டு பொய் பேச முடியுது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இத கேட்டு அதில மீனா அது வந்து, "இங்க பாருங்க, நீங்க அப்போ என்ன சொல்றீங்க? இவங்க வரதட்சணை கொடுமை பண்ணாங்கன்னு. அப்படித்தானே?" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டர் அம்மா, "நீ யாரும்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "நானும் இந்த வீட்டு மருமக தான். எங்க அத்தையாகட்டும், எங்க மாமாவாகட்டும், இதுவரைக்கும் வந்துட்டு யாரும் எங்ககிட்ட வந்து வரதட்சணைன்னு ஒரு வார்த்தை பேசுனதில்ல. அ நாங்க வந்து விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் தான். இருந்தாலும் எங்ககிட்டயே கேட்கல. ஆனா வந்துட்டு மாமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு, இந்த பொண்ணுகிட்ட எப்படி கேட்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரும்மா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இவங்க சொல்லியிருக்கிறாங்க, மொத்த குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு அரெஸ்ட் பண்ணி வைப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா உன்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். உன்னை விட்டது தப்பா போச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே செந்திலுக்கு கோவம் வருது. ஏன் மேடம் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சது மட்டும் இல்லாம, மீனாவும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணணுங்கிறீங்க. நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு மீனா, "கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ குடுக்குறாங்க. "என்னம்மா இது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஓப்பன் பண்ணி பாருங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "இது என்னம்மா கவரிங் நகை எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க குடுத்துட்டு என்கிட்ட எதுக்கும்மா குடுக்குற நீ?" அப்படின்னு சொல்றாங்க. "எல்லாம் காரணமா தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு மயில்ட்ட கொண்டு வந்து காமிக்கிறாங்க. காமிச்சுட்டு, "இது மயில்ட்ட காமிங்கன்னு" சொல்றாங்க. மயில்ட்டயும் காமிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் அம்மா. "இது எல்லாம் என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்க பாருங்க மேடம், 80 சவரன் நகை போட்டேன்னு அவங்க சொன்னாங்கல்ல. இதுல 80 சவரன் இல்ல, 8 சவரன் மட்டும் தான் தங்க நகை. மீதி அத்தனையும் வந்து கவரிங் நகை தான். இது கூடவே எங்க வீட்ல இருக்கவங்க யாருக்குமே தெரியாத அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ வெகுளியா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் வந்துட்டு இவங்களுக்கு தங்க நகை போட்டாங்களா, கவரிங் நகை போட்டாங்களான்னு கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்படி இருக்கிற இவிங்கள போயி வரதட்சணை கொடுமை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வாய் கூசாம அவிங்க அம்மா பொய் பேசுறாங்க. அதுக்கு இவிங்களும் வந்துட்டு ஆமான்னு சொல்லி தலையாட்டுறாங்கல்ல. உண்மையாலுமே மயிலக்கண்ணியெல்லாம் இப்படி இருப்பீன்னு நான் நினைக்கவே இல்ல. என்னமோ நினைச்சேன். நானும் எனக்கும் ராஜிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சப்போ கூட, சரி ஓகே பாவம் இந்த ஒரு நகையினால வந்துட்டு இவங்களுக்குள்ள பிரச்சனை வர வேண்டாம். வீட்ல எதுவும் சங்கடம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நாங்க இதுவரைக்கும் இத பத்தி மூச்சே விடல. ஆனா எல்லாத்தையும் வந்து பேச வச்சுட்டீங்களே நீங்க. இப்ப கூட சரவண மாமா உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறப்ப கூட நாங்க யோசிச்சோம். சரி ஓகே இருக்கிற பிரச்சனையில இதையும் நம்ம சொல்ல வேண்டாம்னு நெனச்சோம். ஆனா இப்படி இருக்கிறப்போ நீங்க வந்துட்டு பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு, மேற்கொண்டு வந்துட்டு பொய் வேற சொல்லி, மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி கொண்டு வந்து ஸ்டேஷன்ல நிக்க வச்சுட்டீங்கல்ல. உங்க அம்மா தான் சொன்னாங்கன்னா, நீங்களும் வந்துட்டு மண்டையாட்டிட்டு வந்து நின்னுட்டுருக்கிறீங்கல்ல. நான் கூட என்னமோ நெனச்சோம், கொஞ்ச நாள் ஆச்சுன்னா, கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னா, மனசு ஆறுச்சுன்னா, எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லி நெனச்சேன். ஆனா எதுக்குமே வந்து யோசிக்கவே முடியாத அளவுக்கு நீங்க பண்ணி வச்சுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மீனா, எங்க அம்மாட்ட நான் படிச்சு படிச்சு சொன்னேன். பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்கன்னு கேட்கவே இல்ல. அவங்க தான் வந்து அத்தன பொய் பேசி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் அப்பவே அத்தன தடவ சொன்னேன். பொய் பேசி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு. உனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்து இன்னைக்கும் வந்துட்டு இது மாரிலாம் பொய் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கியேம்மா, ஏம்மா அப்படி பண்ணேன்னு சொல்லி நான் திட்டினேன். ஆனா நீ இப்படி நான் சொல்றத கேட்டீன்னா தான் நீ அந்த வீட்ல போய் வாழ முடியும். இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. மேற்கொண்டு நீ வந்து நான் சொன்னது கேட்கலைன்னா, நான் டைவர்ஸ்ல சைன் பண்ணி பேப்பர்ல குடுத்துட்டு வீட்ட விட்டு எங்கேயாவது போயிரு. இதுக்கு மேல உன்னையெல்லாம் வச்சு பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி இது பண்ணாங்க. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன வேணா 1000 வேணா சொல்லட்டுங்க. உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்லங்க. நீங்க வந்துட்டு கொஞ்சமாவது யோசிச்சு பதில் சொல்ல மாட்டீங்களா? நீங்க உங்க அம்மா, அப்பாவும் என்ன சொன்னாலும் மண்டைய ஆட்டிட்டு போறதுனால தான் அவிங்க உங்கள வச்சு இந்த அளவுக்கு வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலைல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற உடனே இன்ஸ்பெக்டர் என்னம்மா நடக்குது இங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க அவிங்க வந்துட்டு வரதட்சணை கொடுமைலாம் பண்ணலைங்கிற மாரி பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க உங்க பொண்ணுக்கு வந்துட்டு வரதட்சணை கொடுமை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னங்க எங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாம நாங்க உட்காந்துருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? உன்னையெல்லாம் என்னம்மா இப்படி இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு மயிலோட அம்மாவ திட்டுறாங்க. மயிலு எத்தன தடவ உன்னை படிச்சு படிச்சு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இப்படி காரியத்தையே கெடுத்துட்டியேடி அப்படின்னு சொல்றாங்க. போதுமா எனக்கு வாழ்க்கை அமைஞ்சாலும் சரி, வாழ்க்கை அமையாட்டி போனாலும் சரி, இதுக்கு மேல என்னால வந்துட்டு பொய் பேச முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டர் அம்மா சொல்றாங்க, "ஏங்க உங்க அம்மா வந்துட்டு எல்லா பேரண்ட்ஸ் வந்துட்டு பொண்ணு பசங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணுவாங்க. நீங்க எப்படிங்க இத்தன பொய் மேல பொய் பேசுனது மட்டும் இல்லாம, பொண்ணு பேச வேணாம்னு சொன்னா கூட திரும்ப திரும்ப அவங்கள பொய் பேசணும்னு சொல்லி வற்புறுத்தி இருக்கீங்க நீங்க. சொல்லப்போனா உங்க மேல தான் கேஸ தூக்கி போட்டு உள்ள உட்கார வைக்கணும். அவங்கள வந்துட்டு எதுவுமே சொல்றதுக்கே இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே பாண்டியன் சொல்றாங்க, "இப்பவாவது மேடம் உங்களுக்கு தெரிஞ்சதில்ல. வாய தொறந்தா அத்தனையும் பொய்யி. என் பையன் சலிச்சுக்கிட்டு இத்தன நாளா வாழ்ந்தான். எல்லா உண்மையும் வெளில வந்ததுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நாங்க வீட்ட விட்டு அவன் வெளில
வெளில அனுப்பிச்சான். ஆனா வந்துட்டு இருந்தாலுமே வந்து டைவர்ஸ்க்கு நோட்டீஸ்க்கு கையெழுத்து போட்டு குடுக்க சொல்லி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு. அத பார்த்தோன்னே என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படியாவது பொண்ண இங்க வாழ வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தன போய் இம்புட்டு போய் பேசி நின்னுட்டுருக்காங்க. இவங்க என்ன சொன்னாலும் கரெக்ட்டுன்னு சொல்லி நெனச்சுட்டு நீங்க பாட்டுக்கு என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டு வந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்க செந்தில் சொல்றாங்க, அப்பா இவங்கள சும்மாவே விடக்கூடாது. இவங்க மேல கேஸ் போடணும் ஃபர்ஸ்ட்டு. ஏன் இவங்கலாம் வந்துட்டு சட்டத்த காக்கறக்கு தான் இருக்காங்க. இப்படி ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு கூட்டுத்தனமா வந்துட்டு ஒரு கேஸ் குடுத்தாங்கன்னா, அது என்ன ஏதுன்னு கூட கேட்காம இப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்துவேல், சக்திவேல்னு சொல்றாங்க, "பார்த்தீங்களா மேடம், என்னமோ சொன்னீங்க, அப்படி கேஸ் குடுத்துருக்காங்க, இப்படி கேஸ் குடுத்துருக்காங்க. எங்கனால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு என்னென்ன போய் பேசியிருக்காங்க பாருங்க. போலி நகைய குடுத்து, அந்த நகைய கூட என் தங்கச்சி அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம கொண்டு போய் லாக்ல வச்சுக்கிறாங்க. நீங்க என்னவா இருந்தாலும் விசாரிக்கிற மாரி இருந்தா, நீங்க ஆம்பளைங்கள கூட்டு வந்து விசாரிங்க. என்னமோ பண்ணுங்க. எங்களுக்கு அத பத்தி கவலை இல்ல. வீட்ல இருக்கிற பொம்பளைகளுக்கு கல்யாணம் ஆனவங்க, ஆகாதவங்க, வயசானவங்க எல்லாத்தையும் கூட்டு வந்துருக்கிறீங்க. உங்களுக்கு எங்கனால நெனச்சா உங்க மேல கேஸ் குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற ராஜி சொல்றாங்க, "அப்பா இங்க பாருங்க, நான் வந்து சொல்லிட்டே இருக்கக்கூடாது. இவங்க மேல கேஸ் குடுத்தா தான் இவங்கலாம் அமைதியா இருப்பாங்க. இனிமேல் இது மாரிலாம் வந்துட்டு அப்பாவிங்க ஏமாந்தும் போமாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்ன மேடம் பார்த்து பேசுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஏங்க பார்த்து பேசுறத நாங்க அத்தன தூரம் சொன்னோம்ல, எங்க மேல எந்த தப்பும் இல்ல. அப்படியே விசாரிக்க மாரி இருந்தா என்கிட்ட மட்டும் விசாரிங்க. எங்க வீட்டு ஆளுங்கள அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு எத்தன தடவ சொன்னேன். கேட்கவே இல்லையல்ல. இப்ப தப்பு பூரா உங்க பக்கம் தான் இருக்குது. ஆனா வந்துட்டு இத நான் சும்மா விட போறது கிடையாது." அப்படிங்கிற மாரி வந்துட்டு சரவணன் ரொம்ப கோவமா பேசுறாங்க. பார்த்துட்டு, "மாமா உங்ககிட்ட ஒரு தடவ மட்டும் நான் பேசிக்கிறேன். என்னைய கொஞ்சம் மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்கங்கிறாங்க." "போதும் இங்க பாரு, கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் உன் மூஞ்சிலயே முழிக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். தயவு செய்து போயிரு அந்த பக்கம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்க மயிலுடைய அம்மா, "பார்த்தீங்களா மேடம், நீங்க இருக்கிறப்பவே மாப்பிள்ளை எவ்வளோ தூரம் வந்துட்டு என் பொண்ணுகிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுறா பாருங்க." அப்படின்னு சொல்றாங்க. "போதுங்க ஏங்க, சந்தர்ப்பம் சூழ்நிலை ஒரு மனுஷன் எப்படி வேணா நல்லதாவும் பேசுவான், கெட்டதாவும் பேசுவான். ஆனா அதுதான் அவங்களுடைய குணம். அது மாரி நீங்களும் வந்து நெனச்சு எங்களையும் சேர்த்து வந்து நேரத்த வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கா கிளம்பி போயிட்டே இருங்க. இனிமேல் இவங்க இந்த கேஸ்லாம் எடுத்துக்க முடியாது." அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்தோன்னே மயிலோடைய அம்மா, "ஐய்யய்யோ! இப்படி ஆயி போச்சேன்னு நெனச்சுட்டு, ஏம்மா எல்லாம் உன் தலையில நீயே மண்ணவாரி போட்டுக்கிட்டியல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "சும்மா அங்க பாரும்மா காலு காய்ச்சு காய்ச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கா இடத்த காலி பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து சரவணன் சொல்றாங்க, "என்ன மேடம் வீட்டுல அதேபோல கடையில தொழில் பண்ற கடையில எல்லா பக்கம் வந்து எங்க மான மரியாதை எல்லாம் போற மாரி வந்து அப்படியே அடிச்சு அவ்வளோ தூரம் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தீங்கல்ல, திரும்ப கொண்டு வந்து நீங்களே விடுங்க. நாங்க ஊர்லலாம் வாழ வேண்டாமா? பொழப்பு நடத்த வேண்டாமா? அவங்க குடுக்குற பொய் கேஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ கூட நாங்க போனா போதுன்னு மன்னிச்சு தான் விடுறோம். நாங்க நெனச்சா கேஸ் குடுத்தா அவங்களே சேர்த்து உள்ள தள்ள முடியும். ஆனா நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம். அப்புறம் அவங்களுக்கு எங்களுக்கு என்ன இது இருக்குது?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ கௌதமி சொல்றாங்க, "டேய் இவங்களே தப்பு பண்ணவங்களே இவ்ளோ தூரம் வந்து நம்ம மேல கேஸ் குடுக்குறாங்கன்னா, நம்ம தப்பே பண்ணலடா. நம்மகிட்ட நியாயம் இருக்குதுடா. நாம ஏன்டா இவங்க மேல கேஸ் குடுக்கக்கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற பாண்டியனும், "ஆமா அவன் சொல்றதும் கரெக்ட்டு தான்." அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ உடனே வந்துட்டு மயில் வந்துட்டு, "மாமா நான் என்னைய மன்னிச்சிடுங்க மாமா. என்னதான் இருந்தாலும் நான் அந்த வீட்டு மருமக தானே." அப்படின்னு சொல்றாங்க. "அடச்சீ வாய மூடு. இனிமேல் ஏதாவது மருமக அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு அந்த வீட்டு பக்கம் வந்தீன்னா, அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பேசுறாங்க. இத பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் அம்மா, "அதான் அவங்க சொல்றாங்கல்ல, இத்தன பொய் பித்தலாட்டம் எல்லாம் பண்ணிட்டு, எந்த தைரியத்திலம்மா இப்படி ஸ்டேஷன் படி ஏறி வந்த நீயி? எங்களெல்லாம் இத பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? வேலைய போய் உட்காந்துருக்கோம்னு நெனச்சுட்டு இருக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே சக்திவேல் சொல்றாங்க, "மேடம் இது மாரி இருக்கிற ஃபோட்டோ கேஸ்லாம் வெளியில விடாதீங்க. தூக்கி புடிச்சு உள்ள போடுங்க." அப்படின்னு சொல்றாங்க. "என்னங்க அன்னைக்கு என்னமோ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க. இப்ப அப்படியே மாத்தி பேசுறீங்க. என்னங்க நெனச்சுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏம்மா நீ கொஞ்சம்